45 minutes கழிச்சு வந்து டிகாஷன் வந்து எடுக்கணும் பைப்ல இருந்து. ஓகேவா? அப்புறம் வந்து தண்ணி இல்லாமல் வந்து எப்போவுமே வந்து ஆன் பண்ணக்கூடாது. உள்ள டிகாஷன் கொஞ்சம் வடிஞ்சான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மிஷினை ஆன் பண்ணணும். எந்த மிஷினாக இருந்தாலும் சரி, பாய்லராக இருந்தாலும் சரி, டிகாஷன் மிஷினாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் தண்ணி உள்ளுக்குள்ள இல்லாமல் நம்ம ஆன் பண்ணவே கூடாது, ஷார்ட் ஆகிடும். ஓகே, இதுதான் மிஷின் அமர்த்திடுவீங்க. நைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கீங்களா சார்? திரும்ப ஃபர்ஸ்ட் நீங்கள் இது பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அப்போ கொஞ்சம் டிகாஷன் கொடுத்தா புது டிகாஷன் உங்களை போட சொன்னேன். அப்போ உங்களுக்கு தண்ணி இருக்கும்ல, அதுதான் கான்செப்ட். ஓகேவா? அது மாதிரி ஒரு 10 டீக்கு டிகாஷன் இருக்கப்ப, 10 டீக்கு காஃபி டிகாஷன் இருக்கப்ப அடுத்தது புதுசு போட்டுருணும். அது போட்டு வடிகட்டி உள்ள ஊத்துற மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அது வந்து நீங்க பாய்லர் தான் உள்ள ஊற்றி வைக்கணும், டீ பாய்லர் தான் உள்ள ஊற்றி வைக்கணும். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? டீ இதுல வந்து டிகாஷன் குடிச்சு பால் தனியா குடிச்சு கொடுக்கணும் சார். அவங்க கேட்டது வந்து டீயே போட்டு வடிகட்டி நம்ம கல்யாணக்காரர்லாம் குடிச்சு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு ரெண்டு சொல்லி கேட்டாங்க. அது இதுல வந்து டிகாஷன் மட்டும் தான் வரும். பால் தனியா வச்சுதான் மிக்ஸ் பண்ணணும் ரெண்டையும். அவங்க கேட்டது தம் டீ 60 ml சார். இது வந்து மேல உள்ளது 20 ml, கீழே உள்ளது 40 ml. இது இந்த மாதிரி ஒரு மெஷரிங் இருக்கு. இது வந்து 30 ml. ஓகேவா? இது மட்டும் 30 ml வரும். இதுல நீங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. ஆனா இது ரெண்டு கண்டிப்பா வாங்கிக்கணும். இது வாங்காது உங்க இஷ்டம். இது வந்து நம்ம டிகாஷன் கரெக்டா குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். 30 ml வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா காஃபிக்கு யூஸ் பண்ணுவோம். 40 ml வந்து டீக்கு யூஸ் பண்ணுவோம். அப்ப இது ரெண்டுமே ஒரே இதை வச்சு ரெண்டு இதுக்கு மாத்தி போட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால இதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? 30 ml 40 ml அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் காஃபிக்கு வந்து இந்த மாதிரி ஃபில்டர் கூட இது டவரா செட்டு கூட வாங்கிக்கலாம். ஓகேவா? 5 லிட்டருக்கு 50, 10 லிட்டருக்கு 100. அதுதான் கணக்கு உங்களுக்கு. நீங்கள் ஒரு நாள் உங்கள் கடையில் 200 போதுன்னா அப்படி 20 லிட்டர் பால் வாங்கணும். குடிங்க. நல்லா இருக்கா சார்? சார் கருப்பட்டி காஃபி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகேவா? பால் சார் இது வந்து 180 ml சார் டீக்கு. இதில் வந்து 180 டீக்கு வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம் சார். இது 180. இல்லை இதுலேயே சின்னமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம், 110 வாங்கிக்கலாம். இது 150 ml நீங்கள் சின்னமாக வாங்கிக்கலாம். நீங்கள் 15 ரூபா தானே வைக்க போகிறீங்க நீங்கள். அப்போ நீங்கள் சின்னமாக 110 ml சின்னது கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. 110 ml அதுக்கு வந்து 40 70. அதுக்கப்புறம் டீ தூள் போட்டு சீனி போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இஞ்சி போட்டுட்டு இந்த மசாலா டீ பவுடர் போட்டுட்டு ஃபுல்லாக பொங்கி வரும்ல, அப்போ டோட்டலாக சிம் பண்ணிடணும். கரண்ட் அடுப்பு நீங்கள் வந்து கேஸ் அடுப்பில் போடுவீங்க, நாங்கள் வந்து கரண்ட் வச்சுருக்கோம். ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு திரும்ப கொதிச்சு ஒரு நட போகணும். 2 நட தான் போகணும். அதுக்கப்புறம் அமர்த்தி உள்ளே ஊற்றிக்கணும். நீங்கள் இதிலே நம்ம கலர் வர வச்சிட்டிங்கன்னா உள்ளுக்கு வர கொதிச்சுட்டே இருக்கும், கசக்க ஆரம்பிச்சு. அதாவது நல்லா கொதிக்கணும். அந்த டிகாஷன் கொதிக்க வைக்கிறோட அது நல்லா தான் சார். இதில் புதினா போடுவாங்கல்ல? ஆமாம், மேலே புதினா கடைசியாக மேலே போட்டுக்கலாம். புதினா இலை போட்டுக்கலாம். இதில் தான் சார் பிச்சு போடுவாங்க. இதில் தான் புதினா போட்டு கொடுப்பாங்க சார். புதினா போடலாம், லெமன் வெஜ்ஜஸ் போடலாம், எல்லாமே போட்டு கொடுக்கலாம். ஒரு ஸ்டிரர் தம்பி, ஸ்டிரர் போட்டுரு. என்ன சார்? ஆமாம் லெமன் வதக்கணும். உள்ள புளி